என்னுடைய எளியவன் என் பார்வையில் பாரதியாரை பார்க்கிற பொழுது அவனுக்கு பாரதி அப்படிங்கிறது அந்த பாரத நாட்டின் வடிவத்திலேயே இருக்கிறவன் பாரதி. எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம், எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். வடக்கு பக்கம் இப்போ அது ஒரு மேப்பா கற்பனை பண்ணிக்கங்க, இந்தியாவோட மேப்பா கற்பனை பண்ணிக்கங்க. வடக்கு பக்கம் வெள்ளை பனி இமயம், இமயமலை தான் மேலே இருக்குது. சற்று வடக்கே இமயமலை. அப்படியே பாரதியை பாருங்க, வெள்ளை தலைப்பாகை. பாரத நாட்டின் வடக்கு எல்லையில் பனி இமய வெள்ளி பனி இமயம் அங்கே இருக்கிறது. பாரதியின் உச்சியில் தலைப்பாகை வெள்ளை தலைப்பாக இருக்கிறது. அப்படியே கீழே இறங்கி வாங்க, இந்த கழுத்துப்பட்ட பகுதியை பார்த்தா அது வி ஷேப்பில் இருக்கும். அது அது வடநாட்டில் இமயம், வெள்ளி பனி இமயம், உச்சந்தலையில் தலைப்பா. பாரதி கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சட்டை பகுதி இருக்கு, அதுதான் தென்னாடு, அதுதான் தென்னாடு. எப்படிப்பான்னு நீங்க கேட்கலாம். அவன் போட்டு கொண்டிருந்த கருப்பு கோட்டு மூன்று புறமும் சூழ்ந்திருக்கிற கருங்கடலை போல இருக்கிறது. பாரதி நடந்தால் பாரதம் நடக்கிறது என்று அர்த்தம். பாரதி நடந்தால் பாரதம் நடக்கிறதுனுடைய கோலத்தை அப்படி மாற்றிக்கொண்டான். இன்னைக்கு எத்தனை பேர் எது மாதிரி கோலத்தை மாற்றிக்கொள்கிறார்கள்? ஏன்பா இப்படி வெட்டி இருக்குன்னா வெட்டி வேலை தான். ஏன்பா இப்படி ட்ரெஸ் பண்ற, எனக்கு நல்லா இருக்குது என்று. அப்ப அதுல ஒரு இலக்கு இல்லாமல், லட்சியம் இல்லாமல், கொள்கை பிடிப்பு இல்லாமல் அவன் பாரதி என்று பெயர் வைத்துக் கொண்டான் என்பது நாட்டையே தெய்வமாக பார்த்தவன் ஒன்று எழுதினான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போயிருக்கீங்கன்னா, நான் பல முறை போயிருக்கிறேன். போனீங்கன்னா சுப்ரபாதம் இருக்கிறது, வெங்கடேஸ்வர சுப்ரபாதம். எல்லா வீடுகளிலும் காலை பொழுதுல ஒலிக்குதா இல்லையா? சுப்ரபாதம் அப்படிங்கிறதுனா பாரதி அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். சுப்ரபாதம்ங்கிறது திருப்பள்ளி எழுச்சி. பள்ளி கொண்டிருப்பவன் பரந்தாமன், பள்ளி கொண்டிருப்பவன் பெருமாள், அவனை எழுப்புவதற்காக அந்த பாட்டே. அது வடமொழியில் இருக்குதுங்கிறனால பொருள் நமக்கு வழங்கலையே தவிர, சுப்ரபாதம்னா அது சுப்ரபாதம் இல்லை, உசுப்பிரபாதம். தூங்கி கொண்டிருக்கிறவனை உசுப்பி எழுப்புவது. கடவுள் தூங்குகிறானா? தூங்குவானா? இல்லையா? தர்மபுரிக்கு பக்கத்தில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு போலீஸ் ஸ்டேஷன், அதமன்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள நுழைஞ்சு 5 துப்பாக்கிகளை திருடி கொண்டு போய்விட்டார். எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருந்த 5 துப்பாக்கி உள்ள நுழைஞ்சு எடுத்துட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் கேட்குற, ஐயோ வெளியே இருந்து திருட்டுத்தனமாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே புகுந்து துப்பாக்கியை திருடிட்டு போயிருக்காங்க, நீங்கள்லாம் என்னையா பண்ணீங்கன்னா? யாரும் பதில் பேசலை. சரி, அதை ஒளிஞ்சு போகட்டும், வெளியில் ஒரு துப்பாக்கி வச்சு நின்னார்லா இல்லையா? பாரா நின்னார்லா இல்லையா? அவராவது பார்த்துருக்கணும். அவர் தான் பாரா. பாரார் பார்க்காதவராக இருந்திருக்கிறார். நான் சொல்வது கதை இல்லை, நிகழ்வு. உன் வீட்டில் என் வீட்டு திருடு போனால் அது ஒரு சம்பவம். போலீஸ் ஸ்டேஷனிலே திருடு போனால் அது சம்பவமா? ஆசிரியர் போராட்டத்தில், ஜாக்டி போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேறொரு சிறையில் இருந்த உள்ள நுழைகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், உள்ளே ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பேராசிரியர் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு உள்ளிருக்கக்கூடிய கைதிகளுக்கு 35 ரூபா. நான் சொல்றது ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முன்னாடி 35 ரூபா அலவன்ஸ் அவர்கள் உணவுக்காக. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது தெரியுமா? 35 ரூபா பெறுமதி உள்ள உணவு வழங்கப்படுறதில்லை. அதில் திருடி ஏறத்தாழ 35 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 17 ரூபாய்க்குள்ள உணவு தான் கிடைக்குது. அப்போ நான் ஒரு பேராசிரியர்கிட்ட கேட்டேன், வெளியே திருடுனா ஜெயிலில் போடுறான், ஜெயிலையே திருடுறான்னு, இவனை எங்கே போடுறது? பேசாமல் ஆட்சி மன்றங்களுக்கு அனுப்பிவிட வேண்டியது தான்.
ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா, அந்த பாரதி பாட வருகிற பொழுது அவன் பாட்டிலே திருப்பள்ளி எழுச்சி பாடுறான். திருப்பள்ளி எழுச்சி பெருமாளுக்கு பாடல. ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் நிலை ஒளி உறும் அறிவாம். அதுதான் அருட்பெருஞ்சோதி. அதன் நிலை ஒளி உறும் அறிவாம். அதன் அருள் வாழ்த்தி அமரவாழ்வு எய்துவோம்னு எல்லா தெய்வங்களையும் பட்டியல் போட்டு பாரதி பாடுகிறானே பாட்டு. ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழு வெண்மேனியா திருநீர் பூசி இருக்கிற சிவபெருமான் கருநிறம் கொண்டு முதல்ல எது வருது? சிவபெருமான் திருநீர் பூசுகிற கோலம் வருகிறது. கருப்பு நிறத்தில் பெருமாள் பார்க்கடலில் படுத்து கிடக்கிறான். பார்க்கடலில் படுத்து கிடக்கிறான். மேனியில் வெள்ளை பூசப்பட்டிருக்கிறது. பெருமாள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளை பார்க்கடலில் மேலே கருப்பன் படுத்து கிடக்கிறான். பாட்டு அப்படி பார்க்கணும். அப்ப பார்க்கடலை பாடுவதோ பரந்தாமனை பாடுகிறோ பார்வை இல்லை. வந்தே மாதரம் என்று சொன்னாலே உதைத்து அடித்து உயிர் போக்கக்கூடிய அடிமை ஆங்கில ஆட்சியில் அவன் பார்க்கடலை பாடுகிறேன் பரந்தாமனை பாடுகிறேன் என்று நேரடியா பாடாம குறிப்பா அவன் பாடுறான். வெள்ளை நிறம் பொருந்திய திருநீர் பூசக்கூடிய சிவபெருமான். அடுத்த வரியை நீங்க பார்த்தீங்கன்னா கருநிறம் கொண்டு பால் கடல் மிசை கிடப்போம். அப்ப கீழே வெள்ளை மேல கருப்புன்னு வந்து விடுகிறது. இந்த தேசத்தில் என்ன மாற்றம் வர வேண்டும் என்பதை கடவுள் வாழ்த்தில் வைத்து எழுதிய பாரதி பெருமாளுக்கு சுப்ரபாதம் பாடல. அவன் பாடியது பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி. இந்த தேசமே தெய்வம் என கருதி அது தூங்கி கொண்டிருக்கிறது. தெய்வம் தூங்கிறது இல்லை, ஐதீகம். ஐதீகம் அது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதானே தவிர தூங்காத தெய்வத்தை நோக்கி சுப்ரபாதம் பாடுவது வீணான வேலை என்று கருதினானோ தெரியாது பாரதி. மற்றவன் போன தடத்தில் போகல. அவன் உரிய ஒரு ஆட்சி தகுதி இந்த மக்களுக்கு வர வேண்டும் என்று கருதி தலைப்பாகைக்காக தமிழை கட்டியவன் தான் பாரதி. தலைப்பாகை என்பது ஆட்சி அதிகாரத்தின் குறியீடு. ஊர் பெரிய மனுஷன் தலையில கட்டி இருக்கிறவனுடைய குறியீடு. அப்ப நினைத்து பார்க்கிற பொழுது பாரத மாதா தூங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னா நாடு தூங்கி கொண்டிருக்கிறது. எழுப்ப வேண்டியது கடமை என்று தெய்வத்திற்கு பாட வேண்டிய திருப்பள்ளி எழுச்சியை நாட்டுக்காக பாடிய ஒரே ஒப்பற்ற கவிஞன் யாரான்னு கேட்டா சுப்பிரமணிய பாரதி. பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறான். எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அவன் மலையை பாடுகிறான். எந்த அளவுக்கு நம்மால் நமக்கு சொந்தமானது எது என்கிற அறிவு கூட இல்லாமல் இருந்த இந்திய சமூகத்தில் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே. இமயமலை இருக்குதுல்லடா, அன்னைக்கு 30 கோடி தான் இந்திய நாட்டு மக்கள் தொகை. 30 கோடியை சார்ந்த இந்திய மக்களை நோக்கி மண்ணும் நிலை பெற்று அன்றும் இருந்தது. உன் அப்பங்காலத்தில், உன் தாத்தங்காலத்தில், உன் உப்பாட்டங்காலத்தில் அன்றும் இருந்தது. மண்ணும் நிலை பெற்றதாக இமயமலை இருக்கிறதே. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே.